நம்ம கிட்ட இருக்க PS5க்காகவே நாங்க 32 இன்ச்சில் ஒரு மானிட்டர் வாங்கியிருக்கோம். இந்த நண்டி இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து செட்டப் பண்ணியிருக்கோம். தூக்கி கொடு. ஒரு வழியாக செட்டப் பண்ணியாச்சு. ஏப்ரல் 1ஆம் தேதி எங்களே ஏமாத்திட்டாங்க. என்னன்னா இதில் வந்து பவர் கேபிள் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, வரவே இல்லை. நம்ம ஏமாந்துட்டோம்டா. அதோட இது என்னன்னே தெரியல, இதோட சேர்ந்து வந்துருச்சு. எருமை பாட்டு சாமி. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். எதுவும் உடையாம இருந்தா சேர்த்தேன். வாயமுறா குரங்கு. கேக்குதா? நீங்க நோட் பண்ணா தெரிஞ்சிருக்கோம், மானிட்டர்லாம் பொதுவாக வந்து ஸ்பீக்கர் இருக்காது. ஆனால் இந்த மானிட்டரில் ஸ்பீக்கர் இருக்கு. நாங்கள் மெயினாக வாங்கினதுக்கு முதல் ரீசனு, மற்ற மானிட்டர்லாம் நம்ம முன்னாடியும் பின்னாடி மட்டும் தான் நம்ம மூவ் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து இப்படி சைட்லேயே மூவ் பண்ணிக்கலாம், 2 சைடையும் மூவ் பண்ணிக்கலாம். அதே டைமு நம்ம ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிவியில் இருக்க அளவு சவுண்ட் இல்லை, ஆனால் சவுண்டு வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இது ஒரு 2K மானிட்டரு. அதோட இதில் 0.5 மில்லி-செகண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் இருக்குது. ஒரு அடி அடிக்கிறோம்னா அதோட ரெஸ்பான்ஸ் வேகமாக இருக்கும். என்னடா செத்துட்டா? நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண இந்த 2 மானிட்டரும் சும்மா தான் இருக்குது. யாருக்காவது வேணும்னா கேளுங்க.